இன்றைக்கி வந்து டொமேட்டோ சித்ரான்னா செய்யலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காயத்துக்குள்ளே நான் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, உப்பு, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடாயில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, நான் வந்து 4லேருந்து 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், நான் வந்து 1½ ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு வரணும். இந்த ஸ்டேஜில் நான் சாதம் வந்து வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டு சிறுதீயில் வச்சு கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். நல்லா கிளறி விட்டதும் சூப்பரான டேஸ்ட்டான டொமேட்டோ சித்ரான்னா ரெடி. இது பாக்ஸுக்கு கூட லஞ்ச் பாக்ஸாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். சுட தட்டில் வச்சு பரிமாறி சூடாக சாப்பிட வேண்டியது தான். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.